ஹரே கிருஷ்ணா. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நிதி நாமினே. ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய 10வது ஸ்கந்தத்தில் தாமோதரன் அப்படின்னு நம்ம கிருஷ்ணர் எப்போதும் வர்ணிக்கின்றோமே, அந்த இதில் என்ன அப்படின்றதை பார்த்து கொண்டிருக்கோம். தாமோதரன்னா யார், அவருக்கு ஏன் பேர் தாமோதரன் வந்தது, அந்த தாமோதரன் லீலைகள் என்று நடந்தது, அந்த தாமோதர லீலைகளுடைய மகிமை என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து கொண்டு வரோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சத்தியவிரத முனி இந்த தாமோதரருடைய லீலைகளை பற்றி அற்புதமான 8 ஸ்லோகங்களை எழுதிக்கின்றார். தாமோதர அஷ்டகம்னு பேர் அதுக்கு. ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். அதை பாட பாட அதில் இருக்கக்கூடிய தாத்பரியங்களை புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எப்படி பக்தியில் திளைக்க வேண்டும், எப்படி பக்திமயமான வாழ்க்கையை வாழ்வது எப்படி அப்படின்றது இந்த தாமோதர் லீலையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை அந்த சத்தியவிரத முனி ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்கிறார். அவர் நம்ம முதல்ல பார்த்தோம் எப்படி கிருஷ்ணர் அழுது கொண்டே அந்த உரல் மீது அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த இடத்துக்கு யசோதாமை கையில் குச்சியுடன் அவரை தண்டிப்பதற்காக வந்து கொண்டிருந்தார் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். கிருஷ்ணர் அழுது கொண்டே இருக்கார். சத்தியவிரத முனி எப்படி எழுதுறாருன்னா, ருதாந்தம் முகுர் நேத்திர யுக்மம் ரிஜந்தம். ருதந்தம் முகுர் நேத்திர, நேத்திரம் அவ்வளோ அற்புதமான நேத்திரம் இருக்கு. அதெல்லாம் ருதந்தம், அழுது கொண்டே இருக்காராம். ருதந்தம் நேத்திரம், அற்புதம். யுக்மம் ரிஜந்தம், யுக்மம் ரிஜந்தம்னா அவர் இட்டுக்கொண்ட அந்த கண்மை எல்லாமே அப்படியே இந்த இடமெல்லாம் கருப்பாயிடுச்சு. அப்படியே கையால் தேய்ச்சி 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 அழுது கொண்டே இருக்காராம். எல்லா விதமான பிரபஞ்சத்திற்கும் தலைவன் அவனே. அவன் அழ வேண்டிய கட்டாயம் என்ன? அவனை அழ வைக்க முடியுமா? ஆனாலும் இந்த லீலைகளுடைய வெளிப்பாட்டிற்காக அழுது கொண்டிருக்கார் அவர். ரொம்ப அற்புதமான விஷயத்தை பாடுறார். முகிஸ்வாச கம்பாத்ரி லேகாந்த கண்டா. முகுஸ்வாச கம்பான்னா சுவாச கம்பா, அப்படியே பெருமூச்சு விடுறாராம். பெருமூச்சு விட்டு விட்டு அழுது கொண்டிருக்காராம். முகுஸ்வாச கம்பா திரிலோகா 3 இங்கே என்னாச்சு அப்படின்னா, இங்கே அந்த அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குழிகள் எல்லாம் அப்படி எல்லாம் கண்மையால் நிரப்பப்பட்டு விட்டது. அழுது கொண்டே இருக்க அவர். இதி திருக்ஷ்ம லீலா பேர் ஆனந்த குண்டே. அவ்வளவு அற்புதமான இந்த லீலையை பற்றி யார் ஆனந்தத்தில் இல்லாமல் இருப்பாங்க? அவரை பார்த்து இவர் அழுகிறாரா, இவருக்கு என்ன குறை, இவருக்கு ஏன் அழ வேண்டிய விஷயம் வந்ததுன்னு கோபிகள் எல்லாரும் வரக்கூடிய விஷயங்களை பண்ணி கொண்டிருந்தாரா அவர். பார்க்குறோம் முன்னாடியே அவருடைய எல்லா விதமான லீலைகளும் எப்படி அப்படின்னா, அந்த விருந்தாவனத்தில் வாழக்கூடிய அனைத்து கோபியர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பது தான் அவருடைய விஷயமே. இதி திருக்ஷ்ம லீலா பேர் ஆனந்த குண்டே. ஆனந்த குண்டேனா ஆனந்தம் மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டமாக மாறிவிட்டது. குண்டம்னா என்ன? பெரிய ஒரு லேக், ஏரி, ஆனந்தம் மிகுந்த ஏரியாக மாறிவிட்டுதான். எப்படி ஏரியில் மழை காலத்தை தண்ணி வந்த உடனே அவ்வளோ ஒரு இன்பம் நமக்கு கிடைக்குமோ, தண்ணி வந்தாச்சு அப்படின்ற விஷயம், அதே மாதிரி நந்தகோபருடைய அந்த எல்லா விதமான விருந்தாவனத்து வாசிகள் எல்லாருக்கும் ஆனந்த குண்டத்தில் திளைக்க வைக்கின்றாரா கிருஷ்ணர். அப்போ இதான் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, முதல்ல அவருடைய கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ணர் தன்னை கிருஷ்ணருடைய பேரே ஆக்கர்ஷன் தான் பேர் அவருக்கு. எல்லாரையும் ஆக்கர்ஷணம் பண்ணி இழுக்கக்கூடியவர் தான் கிருஷ்ணர். அந்த ஆக்கர்ஷன் பண்ணி இழுக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு எப்படி நம்ம கிருஷ்ணர் நம்மளை இழுத்தடிக்கிறார் அப்படின்னா, எப்படி இழுக்கிறார் அப்படின்னா, ததியேஸ்த ஜக்னேசு பக்திர் ஜிதாத்மக். பக்தனால் மட்டும்தான் கிருஷ்ணரால் கவரப்பட முடியும். யாருக்கு கிருஷ்ணர் கவரப்படுவார்? நாம கிருஷ்ணருக்கு போவதற்கும் பக்தி தான் காரணம். நம்மை நோக்கி கிருஷ்ணர் வர வேண்டும் என்றாலும் பக்தி தான் காரணம். ததியேசு ஜிக்னேஷு பக்திர் ஜிதாத்மம். கிருஷ்ணரை வெல்ல வேண்டும், ஜிதாத்மம் வெல்ல வேண்டும் என்றால் எப்படி வெல்ல முடியும்? பக்தியால் மட்டும்தான் வெல்ல முடியும். இல்லைன்னா வெல்ல முடியாது. இன்றைக்கி யாராவது போய் எவ்வளவோ எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பூத்தனாலிருந்து எல்லாரும் கிருஷ்ணரை எப்படியாவது கொன்று விட வேண்டும், அழுக வைக்க வேண்டும், அவருக்கு இன்பத்தை துன்பத்தை கொடுக்க வேண்டும்னு யாராலையும் பண்ண முடியல. யசோதா மையால் என்னன்னா அவருக்கும் அவருக்கு தண்டிக்க வேண்டும் எண்ணத்தில் வர தாயினுடைய ஸ்தானத்தில் இருப்பதனால. ஆனாலும் என்ன பண்ணுறார் அவர்? தானாகவே அந்த ஒரு பாவத்தை வெளிப்படுத்துகின்றார். அவர் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவர்தான் எல்லாவற்றுக்கும் அதிபதி. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் நமக்கு அப்படின்னா, என்னை நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும் என்றால் அது தூய்மையான பக்தியின் மூலியமாகவே ஆட்கொள்ள முடியும். ஜிதா, அவருக்கு பேர் அஜிதான்னு பேர். கிருஷ்ணருக்கு ஒரு பேர் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே வரும், அஜிதன். அஜித்தன்னா என்ன? அவரை வெல்லவே முடியாது. ஜிதா, அஜிதா. அஜிதான்ற வார்த்தைக்கு என்ன? அஜித். இன்னைக்கு பேசுகிறோம் அஜித்னா வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வெல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஜிதா, அஜிதா. அவர் யாராலும் வெல்ல முடியாது, எதுலேயுமே வெல்ல முடியாது. அப்போ அந்த நபரை யாரால் வெல்ல முடியும்? யசோதா மையினால தான் வெல்ல முடியும்.
எப்படி வெல்ல முடியும்? பக்தியின் காரணமாக தான் வெல்ல முடியும். அப்போ என்ன நினைக்கிறா உடனே யசோதாம்மா என்ன நினைக்கிறா அப்படின்னா, இவருக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கிருஷ்ணரை அந்த உரலிருந்து கீழே இறக்கி வச்சு, அந்த உரலிலே கட்டி விடலாம். ஏன்னா இவர் வந்து எக்கச்சக்கமான தப்புகளை செய்து கொண்டே இருக்கார், சேட்டைகளை செய்து கொண்டே இருக்கார். எல்லா இடங்களிலும் வந்து இது கம்ப்ளைண்ட் வந்து கொண்டே இருக்கு. அப்போ எப்படியாவது கிருஷ்ணரை வந்து ஒரு இடத்த நிப்பாட்டினா தான் நான் வீட்டு வேலையை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறார் யசோதாம்மை. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிருஷ்ணரை இறக்கி அந்த உரலிலே ஒரு கயிறால கட்டி விட வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, கயிறை கேட்குறார். கிருஷ்ணரை கயிறால் கட்ட முடியுமா? மகாபாரதத்தில் பின்னாடி இன்னொரு இடத்துலையும் கிருஷ்ணரை வந்து கட்டி போடுவதற்கு ஒருத்தர் முயற்சிப்பார். யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? துரியோதனன். துரியோதனன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பாண்டவர்களை அழைத்து பேசும்போது கிருஷ்ணரும் வர்றார். கிருஷ்ணரே ஒரு கயரில் கட்டி விட்டுலாம், கட்டி அவரை வந்து துன்புறுத்திடலாம்னு நினைப்பான். கட்ட முடியாது. அப்பயும் கிருஷ்ணரை கட்ட முடியாது அவனால். ஒரு கயரால் கட்ட முடியுமா கிருஷ்ணரை? கட்டவே முடியாது. இந்த பிரபஞ்சத்தை கயரால் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய உதரம் அது. அதான் அவருக்கு பேர் தாமோதரம். உதரம்னா அவருடைய இடுப்பு பகுதியை கயரால் கட்டுவது. தாம அப்படின்னா கயறு, உதரம் அப்படின்னா இடுப்பு. கயரால் தன்னுடைய இடுப்பை கட்டப்பட்டவர் அப்படிதான் அதுக்கு பேர் தாமோதரன் பேர். தாம உதரன். அப்போ அதுதான் அவன் பேர் தாமோதரன்ற பேருக்குரிய அர்த்தம். அப்போ கிருஷ்ணருடைய இடுப்புல தான் என்ன வருது? பிரபஞ்சமே தோன்றுகின்றது. அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய தாமரையில் தான் பிரம்மாவே தோன்றுகின்றார். அப்போ அந்த பிரபஞ்சத்தை போய் நீ கயரால் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஆனால் யசோதாம்மா என்ன பண்ணுறா? அந்த கயரால் அந்த இடுப்பை கட்டி விடுவேன், இந்த உரலோடு கட்டி விடுவேன் அப்படின்னு முயற்சிக்கின்றாள் அவள். அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, முதல்ல கயிறு எடுக்கிறாள். கயிறு எடுத்தால் அது 2 அடி 2 அங்குலம் கம்மியாக இருக்குது, கட்ட முடியலை. மேற்கொண்டு வீட்டிலேருந்து போய் இன்னும் கயிறு எடுத்து அதில் முடிச்சு போட்டு திருப்பி கட்ட பார்க்குறா, கட்ட முடியல. 2 வயது 3 வயது சிறுவன். கட்டுறதுக்கு எவ்வளோ கயிறு தேவை? 4 அடி 5 அடி 6 அடி கயிறு பத்தாதா? வீட்டில் மாடுகள் இருக்குது. மாடுகள் இருக்கிற வீட்டில் கயிறுக்கு பஞ்சமா? எக்கச்சக்கமான கயிறு இருக்குது. மாடுகளை கட்டுவதற்கும் கன்றுக்குட்டிகளை கட்டுவதற்கும் அவ்வளவு கயிறு வீட்டில் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கயிறுகளையும் கொண்டு வந்து கட்டி 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 பார்த்தாச்சு. கயிறு வந்து பல நீளமாயிடுச்சு. ஆனாலும் கிருஷ்ணரை கட்ட முடியல. 2 அங்குலம் 2 அங்குலம் 2 அங்குலம் கம்மியாகவே இருக்கு. ஒரே அவளுக்கு வந்து என்ன எப்படி நடக்கிறதுன்னு தெரியல. ஒரே வேர்த்து கொட்டுது. அவர் என்ன பண்ணுறான்னு தெரியல. அவருக்கு வந்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றாள் யசோதாம்மை. என்ன பண்ணுறா அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கயிறு கேட்குறாளாம். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கயிறு கொடுங்க, கயிறு பத்தலை அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கயிறு வாங்குறான். அந்த கயிறையும் வாங்கி கட்டி கொட்டு வரால். கட்டி எல்லாம் முடிச்சு போட்டு பார்த்தாச்சு, அப்படியும் கட்ட முடியல. அப்போ இதுதான் விஷயம். பிரபஞ்சத்தை கயிறால் கட்ட முடியாது. பிரபஞ்சத்தின் அதிபதியை கயிறால் கட்ட முடியாது. அப்போ பார்க்கிறான் கிருஷ்ணர் என்ன அப்படின்னா, தன்னுடைய தாய் இவ்வளவு கஷ்டப்படுறாளே நம்மளை கட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்து சிரித்து கொண்டிருந்தாலாம். சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார் பாகவதத்தில். பாகவத புராணத்தில் எப்படி வருது அப்படின்னா, அவரால் வந்து உள்ளிருந்த பூரிப்பை வெளிப்படுத்தி கொண்டே வெளியில் வந்து செயற்கையாக அழுது கொண்டிருக்கார். ஆனால் உள்ளே வந்து பார்க்கிறாள், எப்படி கட்டி விடுவா என்னையா, என்னை கட்டிவிட முடியுமா உன்னால், கட்டிப்பார் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு போட்டி இடப்போட்டியாக சொல்கின்றார் அவர். சிஸ்தா கிரைவம் தாமோதரம் பக்தி பதம் அப்படின்னு சத்தியவர்த்த முனி எழுதுறார். சிஸ்தா கிரைவம் தாமோதரம், அந்த தாமோதரனை கட்டுவது எப்படி? பக்தி பத்தம், பக்தியினுடைய பந்தத்தினால தான் கட்ட முடியும். நாமளா வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணா அவரிடம் சரணடைகின்றேன் அப்படின்னு சொன்னா தான் கிருஷ்ணரை நம்ம ஆட்கொள்ள முடியும். கிருஷ்ணரை என்ன பண்ணுறார்? அப்புறம் தாய்க்கு அந்த அந்த கருணையை கொடுக்கின்றாராம். அந்த கருணை என்ன? தன்னை கட்டுவதற்கான கருணையை கிருஷ்ணர் தான் வழங்க முடியும். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த அந்த கருணையை அவர் கொடுக்கின்றார். அந்த கருணையினால் என்ன பண்ணுறா அப்படின்னா, எல்லாராலையும் கட்ட முடிகின்றது. இதே தான் நம்மளும் பார்க்குறோம். பெரிய பெரிய யோகிகள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அந்த பரம உண்மை என்ன, சத்தியம் என்ன, சுப்ரீம் அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான உண்மை பரபிரமம் என்ன அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி போய் கேட்டிங்க அப்படின்னா 10 பேர் 10 விதமாக சொல்லுவாங்க இல்லையா? எல்லாரும் இதான் உண்மை, இதுதான் பிரம்மம், இதுதான் பரபிரம்மம், இதுதான் பிரம்மம், இதுதான் கடவுள். எல்லாரும் தன்னுடைய வழியில் போய்கொண்டுதான் இருக்கார்கள். பந்தாஸ்து கோட்டி சதவத்சரம் போய்கொண்டுதான் இருக்கார்கள். ஆனாலும் கிருஷ்ணரை அடைய முடியலை. பக்தியாமாம் அபிஜானேதி பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார். பக்தனை தவிர என்னை யாராலையும் அறிய முடியாது. பக்தன் மட்டும்தான் என்னை புரிந்து கொள்வான். பக்தியில் மட்டும்தான் என்னை புரிந்து கொள்ள முடியும். அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்ன பண்ணுறாங்க? உடனே அடுத்து என்னாச்சு? கிருஷ்ணரை கட்டுவதற்கு கிருஷ்ணரை அனுமதிச்சார். கிருஷ்ணரை உரலோட கட்டியாச்சு. உரலை கட்டினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, உன்னை கட்டியாச்சு, இனிமேல் நீ அழுது கொண்டே இங்கே இரு, நான் மற்ற வீட்டு வேலைகளை பார்க்க செல்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டு வேலையை செய்வதற்காக யசோதாம்மை கிளம்புகின்றாள். பார்க்குறோம். இது வந்து இன்னைக்கு நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது. குழந்தைகளை வந்து கயிறால் கட்டுவக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் பார்க்குறோம். தந்தையும் தாயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேலைக்கு போக வேண்டும்,
வீட்டில் குழந்தை வந்து எல்லா விதமான சேட்டைகளையும் செய்து கொண்டிருக்கான். அவனை பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லை. நான் வேலைக்கு போய் அதிகமான பணம் சம்பாதிக்க வேண்டும். தாயும் வேலைக்கு போகணும். நிறைய பணம் வேண்டும். குழந்தை பெற்றுக்கொண்டாச்சு. ஆனால் குழந்தையை வளர்ப்பதில் ஆர்வம் இல்லை. நான் ஒரு இடத்துல பார்த்தேன். என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் குழந்தையை பால்கனியிலேருந்து கயிறால் கட்டி விட்டுருக்காங்க, பெரிய கயிறால். அந்த குழந்தை எதுக்காக கயிறை கட்டியிருக்காங்கன்னா, ரொம்ப தூரம் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சும்மா அப்படியே போயிட்டு போயிட்டு வர முடியும். அப்படி எப்படி மாட்டை கட்டுவதை போல குழந்தையை கட்டியிருந்தாங்க வீட்டில். நான் அப்போ தான் யோசித்தேன், நீங்கள் சின்ன வயதில் குழந்தையை பார்த்துக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இல்லை, அன்பை செலவழிக்கல அப்படின்னா, அதே பையன் பெரியவன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? உங்களை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் போடுவான். அதான் நடக்கும். ஏன்னா நீங்கள் சிறு வயதில் அவனுக்கு அன்பை காட்டவில்லை, உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை, பணம் சம்பாதிப்பதிலே குறிக்கோளாக இருந்தீர்கள். அவன் என்ன பண்ணுவான்? நானும் பணம் சம்பாதிக்கணும், என்னுடைய தந்தை தாயெல்லாம் வயதாச்சு, வீட்டில் வச்சு பராமரிக்க முடியாது. அப்படி என்ன பண்ணுவான்? உங்களே ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் சேர்ப்பான். அப்போ குழந்தைகளை எப்படி அன்பு பரிமாற்றத்துடன் வளர்க்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் பாரதம் சொல்லி கொடுக்கின்றது. இங்கே யசோதா மாய் மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, யசோதா மாய் செய்ததும் மிகப்பெரிய தவறு. பின்னாடி பார்ப்போம் அடுத்த அத்தியாயத்தில், எப்படி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கோபிகளும் வந்து யசோதா மாயை வந்து செய்தது மிகப்பெரிய தவறு. நந்தகோபுரம் முதற்கொண்டு எல்லாரும் வந்து அவரை வந்து நிந்திப்பார்கள் அப்படின்ற விஷயத்தையும் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். அப்போ இது எவ்வளோ மிக கொடூரமான விஷயம். குழந்தைகளை எப்படி அன்பு பரிமாற்றத்துடன் வளர்க்க வேண்டும்ன்ற விஷயத்தையும் பாகவதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அதுதான் முக்கியமான விஷயம். 2 வயது சிறுவன் உரலை கட்டி போட்டாச்சு. உரலை கட்டி போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவன் பாருங்களேன், என்ன சும்மா இருக்க போறாரா? கிருஷ்ணரை சும்மா இருக்க வைக்கவே முடியாது. அவர் என்ன பண்ணுறாரா, அவ்வளவு பெரிய அந்த கல் உரல், அது அந்த மர உரல், அந்த மர உரலை 2 வயது சிறுவன் நகர்த்தி கொண்டு செல்றானா. நம்மளாலே நகர்த்த முடியாது, இவ்வளோ பெரிய நம்ம சக்தியுள்ள நபர்களாலே. 2 வயது 3 வயது சிறுவன் அந்த மிகப்பெரிய அந்த மர உரலை நகர்த்தி கொண்டே செல்றான். அவங்களுடைய முற்றத்தில் இருக்கக்கூடிய 2 பெரிய மரங்கள் இருக்கு. அந்த 2 மரங்களுக்கு இடையில போய் அந்த உரலை போய் கொண்டு போய் சாய்ச்சிடுறான். அவருடைய சக்தியை பாருங்களேன். அந்த 2 மரங்களும் அவருடைய சக்தியினால், அந்த உரலுடைய சக்தியினால் மரங்கள் சாய்ந்து விடுகின்றன. அந்த மரங்களிலிருந்து 2 ஆத்மாக்கள் தோன்றுகின்றார்கள். நலகுபேரா, மணிகிரீவா அப்படின்னு சொல்லக்கூடிய குபேரனுடைய மகன்கள். இந்த குபேரனுடைய மகன்களுக்கு ஒரு சாபம் இருந்தது. அது என்ன சாபம் அப்படின்றத அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இவங்க 2 பேருக்கும் ஒரு சாபம். அந்த சாபத்தினுடைய விமோக்ஷம் யார் கொடுக்க போறா? கிருஷ்ணர் தான் கொடுக்க போறார். அவர் என்ன பண்றார்? 3 வயது 2 வயது குழந்தை அந்த உரலை எடுத்துக்கொண்டு அந்த உரலை கொண்டு வந்து தள்ளி அந்த இவ்வளவு மிகப்பெரிய அர்ஜுன மரங்களை சாய்க்க போறான் அவன். இதான் நடந்தது அன்னைக்கு. அப்போ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, இந்த அற்புதமான விஷயத்தை மட்டும்தான் நாம் வந்து தாமோதர அஷ்டகத்தில் பார்க்கிறோம். இதம் தே வபூர்ணாத கோபால பாலம். சத்யவர்த்த முனி எப்படி முடிக்கிறார் அந்த தாமோதர அஷ்டகத்தில்? இதம் தே வபூர்ணாத கோபால பாலம். கோபாலா, உன்னுடைய பாலமான லீலைகளை இத்தர்த்தே வபூர்நாதா, எல்லாத்துக்கும் நாதன் நீதான். சதாமி மனசே மனஷ்யா விருஷ்டகில் கிம் மன்யர். என்ன அப்படின்னா, சதாமி மனசு, என்னுடைய மனசில் எப்போதும் சதா உன்னுடைய தாமோதரன் சொல்லக்கூடிய லீலை எப்பொழுதும் இருக்கட்டும். எனக்கு வேற என்ன வேணும்? கிம் மன்யேர், எனக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. உலகத்தில் நமக்கும் வேற ஒன்றுமே தேவையில்லை. கிருஷ்ணருடைய கருணை, கிருஷ்ணருடைய விஷயங்கள், கிருஷ்ணருடைய ஆக்கர்ஷமான லீலைகளை பற்றி நாம் யோசித்து கொண்டோ இருந்தோம் என்றால் கிருஷ்ணர் நம்மளே பார்த்து கொள்வார் அப்படின்ற ஒரு பூரணமான நம்பிக்கை முதல்ல வரணும். கிருஷ்ணர் பார்த்து கொள்வாரா? என் குடும்பத்தை யார் பார்ப்பா? என்னுடைய பசங்களை யார் பார்த்து கொள்வா? எல்லா உயிர்வாளிகளையும் பார்த்து கொள்கிறார் அவர். எல்லா உயிர்வாளிகளையும். இந்த ஒரு ஆத்மாவை பார்த்துக்க முடியாது அவரால்? கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். கிருஷ்ணரால் முடியும். கிருஷ்ணரிடம் சரணடைவோம். கிருஷ்ணரிடம் சரணடைந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும், வெற்றி அடைய முடியும்ன்ற விஷயத்தை தான் தாமோதர அஷ்டகம் மூலியமாக, தாமோதர லீலைகள் மூலியமாக நாம் 9வது அத்தியாயத்தினுடைய 10வது ஸ்கந்தம் மூலியமாக பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ணா.